கடும் மோதல்களுக்கு மத்தியில் ஹர்முஸ் ஜலசந்தி வழியாக இந்தியா செல்லும் கப்பல்களுக்கு பாதுகாப்பான வழித்தடம் வழங்கப்படும் என்ற இந்தியாவுக்கான ஈரான் தூதர் முகமது ஃபத்தாலி உறுதி கொடுத்திருக்கிறார். இது இந்தியாவுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக மாறியிருக்கிறது. ஈரான் இப்படி ஒரு குட் நியூஸ் சொன்ன அடுத்த நிமிடத்திலேயே இன்னொரு செய்தியும் வெளியாகி இருக்கிறது. இந்திய கொடியுடன் கூடிய எல்பிஜி டேங்கர் கப்பல்கள் 2 ஷிவலிங்க் மற்றும் நந்தா தேவி என்ற இந்த 2 கப்பல்களும் தற்போது ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹர்முஸை கடந்து இந்தியாவை நோக்கி வந்து கொண்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அணுசக்தி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட மறுப்பது உள்பட பல்வேறு காரணங்களை முன்வைத்து ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இஸ்ரேல் மற்றும் வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறது. இருதரப்புக்கும் இடையில் சமரசம் இதுவரை ஏற்படவில்லை. ஈரான் கடல் பகுதியை ஒட்டியுள்ள ஹர்முஸ் ஜலசந்தி முடக்கப்பட்டிருக்கிறது. சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் போக்குவரத்து ஹர்முஸ் ஜலசந்தி வழியாக நடப்பதால் பல நாடுகள் பாதிக்கப்பட்டுள்ளன. இந்தியா உள்ளிட்ட நாடுகளுக்கு இந்த வழியாகத்தான் கச்சா எண்ணெய் வருவதால் ஹர்முஸ் ஜலசந்தி முடக்கம் காரணமாக இந்தியாவில் எல்பிஜி கேஸ் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. அரபிக்கடலில் பெர்ஷியன் வளைகுடாவையும் ஓமன் வளைகுடாவையும் ஹர்முஸ் ஜலசந்தி இணைக்கிறது. இது 167 கிலோமீட்டர் நீளம், 50 கிலோமீட்டர் அகலம் கொண்டது. இந்த ஜலசந்தியின் குறிப்பிட்ட சில பகுதிகளில் 33 கிலோமீட்டர் அகலம் மட்டுமே உள்ளது. அதிலும் கடல் ஆழமாக உள்ள 3 கிலோமீட்டர் அகலம் கொண்ட பகுதி வழியாகவே சரக்கு கப்பல் போக்குவரத்து நடைபெறுகிறது. ஆனால் இது ஈரானுடைய கடல் எல்லையை ஒட்டி அமைந்திருக்கிறது. தற்போது அமெரிக்கா, இஸ்ரேல் கூட்டுப்படைகள் மற்றும் ஈரான் ராணுவம் இடையிலான போர் தீவிரமடைந்து வரும் நிலையில் ஹர்முஸ் ஜலசந்தியில் சரக்கு கப்பல் போக்குவரத்தை ஈரான் ராணுவம் முழுமையாக முடக்கி உள்ளது. இதன் காரணமாக இந்தியா உட்பட உலகம் முழுவதும் எல்பிஜி, சிஎன்ஜி மற்றும் கச்சா எண்ணெய்க்கு கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. ஹர்முஸ் ஜலசந்தியில் சுதந்திரமான சரக்கு கப்பல் போக்குவரத்தை உறுதி செய்ய அமெரிக்கா மற்றும் பல்வேறு ஐரோப்பிய நாடுகள் தீவிர முயற்சியை மேற்கொண்டு வருகின்றன. இதற்காக அந்த பகுதியில் அமெரிக்க போர் கப்பல்கள் குவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் கடற்படையின் 60 கப்பல்கள், ஏராளமான படகுகளை அமெரிக்க ராணுவம் குண்டு வீசி அழித்திருக்கிறது. இந்த சூழலில்தான் ஹர்முஸ் ஜலசந்தியில் நூற்றுக்கணக்கான கன்னி வெடிகளை ஈரான் ராணுவம் வீசியுள்ளது. கடலுக்கு அடியில் மூழ்கி இருக்கும் இந்த கன்னி வெடிகளை ரிமோட் கண்ட்ரோல் மூலம் இயக்க முடியும். எதிரிகளின் போர் கப்பல்கள், சரக்கு கப்பல்கள் ஹர்முஸ் ஜலசந்தியில் வரும்போது கன்னி வெடிகளை வெடிக்க செய்து கப்பல்களை தகர்ப்போம் என ஈரான் எச்சரித்துள்ளது. மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சியுடன் தொலைபேசி வாயிலாக தீவிர ஆலோசனைகளை நடத்தினார். அப்போது இந்தியாவின் கச்சா எண்ணெய் தேவையின் அவசியத்தை ஜெய்சங்கர் எடுத்துரைத்தார். 2 நாடுகளுக்கும் உள்ள நீண்டகால உறவு மேம்பட இந்திய கப்பல்களுக்கு வழிவிட வேண்டும் என்று அப்பாஸ் அராக்சியை ஜெய்சங்கர் கேட்டுக்கொண்டார். இந்தியாவின் கச்சா எண்ணெய் மற்றும் எல்பிஜி தேவையில் 80% மேலாக இறக்குமதியை சார்ந்தே உள்ளது. இந்த வழித்தடத்தில் பாதிப்பு ஏற்பட்டால் இந்திய பொருளாதாரம் கடுமையாக பாதிக்கப்படும் என எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து இந்திய கப்பல்களுக்கு விலக்கு அளிக்க ஈரான் ஒப்புக்கொண்டிருக்கிறது. ஹர்முஸ் ஜலசந்தி வழியாக இந்திய கப்பல்கள் பாதுகாப்பாக கடந்து செல்ல ஈரான் அனுமதிக்குமா என்ற கேள்விக்கு பதில் கொடுத்திருக்கும் இந்தியாவுக்கான ஈரான் தூதர் முகமது ஃபத்தாலி என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், ஆமாம், ஏனெனில் ஈரானும் இந்தியாவும் நட்பு நாடுகள் என்று நாங்கள் நம்புகிறோம். உங்களுக்கு பொதுவான நலன்களும் பொதுவான எதிர்காலமும் உள்ளது. இந்திய மக்களின் துன்பம் எங்கள் துன்பமே. அதுபோலவே எங்கள் துன்பமும் இந்திய மக்களின் துன்பம். இந்த காரணத்தினால் இந்திய அரசு எங்களுக்கு உதவுகிறது. நாங்களும் இந்திய அரசாங்கத்துக்கு உதவ வேண்டும். இந்தியாவில் உள்ள தூதர்களாகிய நாங்கள் இந்த பிராந்தியத்தில் எங்களுக்கு பொதுவான எதிர்காலம் இருப்பதாகவே நம்புகிறோம். இந்த காரணங்களினால் ஈரானின் அனைத்து உயர்மட்ட அதிகாரிகளும் இந்திய அரசாங்கத்துக்கு தேவையான உதவிகளை செய்ய வழிவகை செய்யுமாறு இந்தியாவில் உள்ள ஈரானிய தூதருக்கு அறிவுறுத்தி உள்ளனர் என தெரிவித்திருக்கிறார். இந்தியாவில் உள்ள ஈரானின் உச்ச தலைவரின் பிரதிநிதியான அப்துல் மஜீத் ஹக்கீம் இலாஹி ஹர்முஸ் நீரிணையை மூடிவிட வேண்டும் என்று தங்களது நாடு ஒருபோதும் விரும்பியதில்லை என்றும் இப்போதும் சில கப்பல்கள் அந்த வழியாக சென்று கொண்டுதான் இருக்கின்றன என கூறியிருக்கிறார்.
ஈரானின் கட்டுப்பாட்டில் ஹர்முஸ் ஜலசந்தி இருக்கிறது. உலகின் 20% எண்ணெய் இந்த வழியாகத்தான் கப்பல்களில் கடந்து செல்கிறது. இதனை தற்போது போர் காரணமாக ஈரான் முடக்கி வைத்துக் கொண்டிருக்கிறது. இந்த வழியாக கப்பல்கள் செல்வதை தடுப்பதற்காக தற்கொலைப்படை ட்ரோன் படகுகளை அதிக அளவில் கையிருப்பில் வைத்துள்ளதாக ஈரான் ராணுவம் வியாழக்கிழமை தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பாக அந்த நாட்டு அரசு தொலைக்காட்சி ஏவுகணை நகரம் என வர்ணிக்கப்படும் நிலத்தடி வளாகத்திற்குள் எடுக்கப்பட்ட காட்சிகளை வெளியிட்டுள்ளது. நீண்ட சுரங்கப்பாதைகள் முழுவதும் கடற்படை ட்ரோன்கள், கப்பல் எதிர்ப்பு ஏவுகணைகள் மற்றும் கடல் கன்னிவெடிகள் வரிசையாக அடுக்கி வைக்கப்பட்டுள்ளன. சில ஆயுதங்கள் ஏவப்படும் காட்சிகளும் அதில் இடம்பெற்றுள்ளன. இருப்பினும் அந்த வீடியோக்கள் எப்போது எடுக்கப்பட்டன என்பதும் இந்த இடங்கள் அமெரிக்கா அல்லது இஸ்ரேலிய படைகளால் தற்போது தகர்க்கப்பட்டு விட்டதா என்பதும் தெளிவாக தெரியவில்லை. ஆளே இல்லாமல் இயக்கப்படும் இந்த வகை சிறிய படகுகளை ஆங்கிலத்தில் USV, அதாவது அன்மேன்ட் சர்ஃபேஸ் வெஹிக்கிள்ஸ் என அழைப்பார்கள். இந்த கப்பல்கள் தான் பாரசீக வளைகுடாவில் ஏற்கனவே 2 எண்ணெய் டேங்கர் கப்பல்களை தாக்கியுள்ளன. ஹர்முஸ் ஜலசந்தியின் குறுகிய பகுதி வழியாக செல்ல முயன்ற போது இந்த தாக்குதல் நடந்திருக்கிறது. நீரின் மேற்பரப்பிலோ அல்லது சற்று அடியிலோ பயணிக்கும் இந்த சிறிய படகுகள் வெடிபொருட்களை சுமந்து சென்று இலக்கின் மீது மோதி வெடிக்க வைக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஓமன் கடற்கரையிலிருந்து 44 கடல் மைல் தொலைவில் மார்ஷல் தீவுகளின் கொடியுடன் வந்த MKD VYOM என்ற கச்சா எண்ணெய் டேங்கர் தாக்கப்பட்டிருக்கிறது. ஒரு ட்ரோன் படகு கப்பலின் என்ஜின் அறையை தாக்கி வெடிப்பு மற்றும் தீ விபத்தை ஏற்படுத்தியதில் ஒரு ஊழியர் உயிரிழந்ததாக பிரிட்டனின் கடல்சார் வர்த்தக அமைப்பு தெரிவித்துள்ளது. ஈராக்கின் கோர் அல் ஜுபைர் துறைமுகம் அருகே நின்றிருந்த பஹாமஸ் நாட்டு கொடியுடன் கூடிய சோனாங்கல் நபீபி என்ற டேங்கர் கப்பலும் தாக்கப்பட்டிருக்கிறது. அதிலிருந்த 23 ஊழியர்களும் காயமின்றி தப்பினர். இதனிடையே இன்டர்நெட்டில் பரவிய வீடியோ ஒன்றில் அதிவேக படகு போன்ற ஒரு பொருள் டேங்கர் கப்பலை நோக்கி சென்று அதன் பக்கவாட்டில் மோதி பெரும் வெடிப்பை ஏற்படுத்துவதும் கரும்புகை வெளியேறுவதும் பதிவாகியிருக்கிறது. உக்ரைன் ரஷ்யா போர் மற்றும் செங்கடலில் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் பயன்படுத்திய அதே யுக்தியை தற்போது ஈரானும் கையாண்டு வருகிறது. உலகளாவிய எண்ணெய் விநியோகத்தில் 1/5 பங்கு ஹர்முஸ் ஜலசந்தி வழியாகத்தான் நடைபெறுகிறது. தற்போதுள்ள போர் சூழலில் இந்த வழியாக எண்ணெயை கொண்டு செல்வதை நிறுத்துவோம் என்று ஈரான் எச்சரித்துக் கொண்டே இருக்கிறது. புதன்கிழமையன்று வணிக கப்பல்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களால் போக்குவரத்து முடங்கியுள்ள நிலையில் உலக சந்தையில் ஒரு பேரல் கச்சா எண்ணெய் விலை $200 எட்டும் என்பதால் உலகம் அதற்கு தயாராக வேண்டும் என்று ஈரான் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் தற்போது இந்தியாவுக்கான ஈரான் தூதர் டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்து பேசும்போது இந்தியா எங்களது நட்பு நாடு, இந்தியாவுக்கான அனைத்து உதவிகளையும் நாங்கள் செய்வோம் என்று பாசிட்டிவாக பேசியிருக்கிறார். இதன் மூலமாக இந்தியாவுக்கான ஆயில் டேங்கர் கப்பல்கள் அனுமதிக்கப்படும் என்ற ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கிறது. Subscribe to One India and never miss an update.